வணக்கம். நாம் இன்றைக்கி பிக்கி பேங்கை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் அதில் இருக்கிற வாஸ்து பயன்பாடுகளையும் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிக்கி பேங்க் அப்படிங்கிறது ஒரு பொருளாதார பாதுகாப்பை குறிக்கிற சின்னமாக பயன்படுது. இதை வடக்கு திசையில் வைக்கும்போது செல்வ வளத்தை ஈர்த்து கொண்டு வருகிறது. வடக்கு என்பது குருவிற்கான திசை. அதே மாதிரி தென்கிழக்கில் வைக்கும்போது அது சுக்கிரனுக்கான திசை. பொருளாதார இழப்புகளையும் ஒரு தேவையில்லாத செலவுகளையும் குறைக்கிறது. நமது அன்றாட தேவைகளுக்கான பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த அடையாளம் பொருளாதாரத்தில் ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வரும். நாம் எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறை ஒழுங்கை கொடுக்கக்கூடியது. இந்த பிக்கி பேங்கை நம்மளுடைய வாசல் கதவு பக்கத்தில் வைக்கும்போது அது பாசிட்டிவ் எனர்ஜியையும் செல்வத்தையும் கொடுக்குது. இதில் ஃபுல்லாக எப்பயுமே பணம் நிரம்பி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நம்மளுக்கு ஒரு செல்வ வளத்தை நம்மளுடைய வீட்டுக்கு கொண்டு வரும். இந்த பிக்கி பேங்கை வைக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். பொருட்கள் நிறையா இருக்கக்கூடாது. இதில் தினமும் நம்ம பணத்தை சேமித்து வச்சிட்ருக்கும்போது நம்மளுடைய பண சேமிப்பு உயரும். இந்த பிக்கி பேங்கை தெற்கு அண்டு தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டாம். பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தும். மற்ற திசைகளில் வைத்துக்கொள்ளுங்கள். ஏன் பன்றியை ஒரு செல்வத்தின் அடையாளமாக வச்சுருக்குறாங்க அப்படின்னா, இந்த பூமியை அசுரர்கள் கடலுக்கு அடியில் தூக்கி போட்டப்போ விஷ்ணு பகவான் காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான் கடலுக்கு அடியில் போய் வராக அவதாரம் எடுத்து உள்ளே போய் அந்த பூமியை மீட்டுட்டு வந்தார். பூமியே ஒரு செல்வ செழிப்பான பகுதி தான். அதை காப்பவர் விஷ்ணு பகவான் வராக அவதாரத்தின் மூலமாக. அந்த அவதாரத்தின் அடையாளமாக கூட இதை வச்சிருக்கலாம். வராகம் என்பதற்கு பன்றி என்ற ஒரு பொருள் உண்டு. சங்க காலத்தில் இந்த வராகன் அப்படிங்கிற நாணய முறை இருந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் கேரளா, ஸ்ரீலங்கா போன்ற பகுதிகளில் இருந்திருக்கு. இந்த வராகன்கள் தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரத்தால் செய்யப்பட்டது. அதாவது செப்பு காசுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வருது. இதை தங்கத்தால் செய்யப்பட்டதை ஒரு பெரிய வணிகங்களுக்காகவும், வெள்ளியால் செய்யப்பட்டது அன்றாட செலவுகளுக்கும், செப்பினால் செய்யப்பட்டது சிறு வணிகங்களுக்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அண்ட் சிலப்பதிகாரத்தில் பன்றிகள் ஒரு ஒற்றுமையாக ஒரு கூட்டத்தோடு தான் வாழும், செழிப்போடு தான் வாழும் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இருக்குது. ஸோ நாம தான் அதை இப்போ ஒரு இழிவான அடையாளமாக அதை பயன்படுத்துகிறாங்க. அது அப்படி கிடையாது. ஸோ இந்த செல்வத்திற்கான அடையாளத்தை பயன்படுத்தி உங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கும் வளமுடனும் நலமுடனும் வாழ வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.